அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஹனாஸ் கார்னர். 4 கிராமுக்கு ஒரு பிரேஸ்லெட் வாங்கினதுலேயும் ஒரு சீட்டு போட்டதுக்கும் எங்களுக்கு இந்த கிஃப்ட் கிடச்சிது. இந்த வீடியோவில் இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெள்ளி செயின் தான் நாங்கள் வாங்கின கோல்டு பர்ச்சேஸ்க்கும் சீட்டு போட்டதுக்கும் கிடைச்ச கிஃப்ட்டு. இந்த ஸ்கீம் இது வரைக்கும் முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியல. இப்போ ஆனால் எல்லா கஸ்டமர்ஸ்கிட்டையும் அவங்களே அதை ப்ரிஃபர் பண்ணி சொல்கிறாங்க. நம்ம சீட்டு போடும்போது எப்பயுமே ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க. கேஸ் ஸ்டவ்வோ நம்ம போடுற அமௌண்ட்டுக்கு தக்கன ஒரு கிஃப்ட் இருக்கும். ஜிஆர்டியில் ரெகுலராக சீட்டு போடுறவங்களுக்கு அதை பற்றி தெரியும். நம்ம கோல்டு பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் பில் போடும்போது எப்படியும் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பற்றி பேசுவோம். அவங்க என்ன தான் ஜிஎஸ்டி எல்லாம் போட்டதுக்கு அப்புறமாவும் நம்ம கொஞ்சம் பேரம் பேசுவோம் இல்லையா? அந்த டைமில் தான் இப்போ சொல்கிறாங்க, வேணும்னா உங்களுடைய கிஃப்ட்டை நீங்கள் அந்த வேல்யூவை நீங்கள் சில்வராக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு இது புதுசாக இருக்குது. இப்போ தான் இந்த ஸ்கீம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன், தெரியல. இதுக்கு முன்னாடி தான் எங்களுக்கு இந்த மாதிரி அவங்க சொன்னது கிடையாது. இந்த ஸ்கீம் இதுக்கு முன்னாடிலேருந்தே இருந்துச்சுன்னா ப்ளீஸ் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி நாங்கள் போட்ட சீட்டுக்கெல்லாம் நாங்கள் பிடிக்கலையோ அந்த கிஃப்ட்டை வாங்கிட்டு தான் வந்திருக்கோம். இந்த மாதிரி செய்வாங்கன்னு எங்களுக்கு தெரியல. சரி, ஓகே. இப்போ வெள்ளி கலெக்ஷன்ஸ்லாம் எக்கச்சக்கமாக இருந்துச்சு. அதை ஒரு சின்ன வீடியோ எடுத்திருக்கேன், பாருங்கள். பார்த்து ரெஸ்ட் பண்ணி அதை பார்த்து அப்படியே ரவுண்ட் பண்ணி கிஃப்ட் அப்படியே ரவுண்ட் பண்ண. இது என்ன கணக்கு பண்ணுவாங்க? என்ன கணக்கு பண்ணுவாங்க? இது ஓகே பாரு. இது எப்படி வெயிட் போடுவாங்க? பீஸ் ரேட்டு என்ன ரேட் ஆகுது? முறுக்கு செயின். முறுக்கு செயின் ஒத்துக்கிறோண்ணா? அது வேணாம், பொம்பளை பிள்ளை மாதிரி போனானே வேணாம். இப்படி தான் சின்ன போடுறாங்க ஜென்ஸு. இதானா வேறு டிசைன்ஸ் இருக்கா? செயின் சங்கிலி மாதிரி, சைக்கிள் செயின் மாதிரி. வெள்ளின்னாவே இது மாதிரி தான் போடுறாங்க. இல்லை, அந்த மாதிரி கொடி டிசைன் பார்க்கலாம். இந்த மாதிரி போட்டால் சும்மா கிடக்கும். பெருசு இவ்வளோ பெருசுலாம் போட்டால் நல்லா இருக்காது, கழுத்தோடு இருக்கு. நல்லா இந்த மாதிரி லேடிஸ் மாடல் மாதிரி. இந்த மாடல் மாதிரி பார்த்தீங்க, இதுல லென்த் கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி பார்க்குறீங்களா? லென்த்து கம்மியாக. இது நல்லா இருக்கும். ஆனால் எல்லாமே இந்த மாதிரி பிரேஸ்லெட் டிசைன்ஸ் எல்லாமே 3 கிராம் 4 கிராமில் இருந்தே ரொம்ப நல்ல டிசைன்ஸ் நிறைய இருந்துச்சு. நல்ல லைட் வெயிட் மாடலில் எக்கச்சக்க டிசைன்ஸ் வச்சுருந்தாங்க. அதில் நாங்கள் வாங்கினது 4.6 கிராம் தான் இருந்துச்சு. அரை பவுனுக்கு தான் வாங்கினோம். அதுக்கூடைய கிஃப்ட்டையும் கேன்சல் பண்ணியாச்சு. அந்த கிஃப்ட் வேல்யூவும் புதுசாக ஒரு சீட்டு போட்டோம். அந்த கிஃப்ட் வேல்யூவும் சேர்த்து தான் அந்த வெள்ளி செயின் எங்களுக்கு ஃப்ரீயாக கிடச்சிது. எடுத்து மாட்டி பாருங்க. அது வேணாம், அது ஓல்டு மாடலாக இருக்கு. போட்டுருக்காங்க உட்காந்து. சில்வர் ஆர்னமெண்ட்ஸ்லேயே எக்கச்சக்க டிசைன்ஸ் இருந்துச்சு. கோல்டுக்கு ஈக்குவலாக போட்டியாகவே நிறைய எக்கச்சக்க டிசைன்ஸ். அங்கேயும் மக்கள் நல்லா நிறைய கூட்டமாக இருந்து ஆர்வமாக வாங்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் அதை பற்றி கொஞ்சம் விசாரிச்சுக்கிட்டு இருந்தோம். இந்த பாலிஷ்லாம் எப்படி, இந்த கலர்லாம் எப்படி நிற்குமான்னு கேட்டுக்கிட்டு இருந்தோம்.
வந்து கேஷ் அதுக்கு இப்போ ஒரு கிராமுக்கு 10 ஏன்னா சில்லர் ரேட்டு தான் வாங்குவீங்க. தெலகரான நமக்கு என்னமோ சில்வர் கலரில் பார்க்குறது தான் அழகாக தெரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைத்து அன்பான உள்ளங்களுக்கும் அன்பான சலாம். கடைசியாக நாங்கள் பில் போட்டு முடிச்சதும் நிறையா வாங்கணும், மீண்டும் மீண்டும் வாங்கணும். பில் மட்டும் வந்துட்டு கிஃப்ட் மட்டும் பில்லை காமிக்க ஆடி மாத பர்ச்சேஸ்க்காக இந்த மேஷர் கிஃப்ட் கொடுத்தாங்க. அதையும் வாங்கிட்டு நல்லபடியாக கிளம்பியாச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.